இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளைய நற்செய்தியானது மத்தேயு அதிகாரம் 11 இறைச்சொற்றலில் 28 வரை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் இயேசு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். நமது வாழ்க்கை சுமைகள், மனச்சுமைகள் எல்லாம் விடுத்து என்னில் ஓய்வு கொள்ளுங்கள் என்று இயேசு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் ஆன்மீக பலகீனத்தில் சோர்ந்து இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு இளைப்பாற வாருங்கள் என்கிறார். அவ்வாறு அவருடைய அன்பை, அழைப்பை ஏற்கும் பொழுதெல்லாம் நாம் வாழ்வின் உண்மையான மன அமைதியை, இளைப்பாற்றி அடைய முடியும். 3 வழிகளில் இளைப்பாற்றியை அடையலாம். கம் டு ஹிம். சுமைகளையும் அதனால் வரும் சோர்வையும் போராட்டங்களையும் நாமாக தீர்க்க நினைக்காமல் ஆண்டவரிடத்தில் சொல்லி அவர் உதவியை நாடுவது. 2வது, அவர் சுமையை சுமப்பது எளிது. வாழ்வில் சுமைகளை நாம் தோளிலே சுமப்பதை விட அல்லது நாமே சுமப்பதை விட இயேசுவோடு இணைந்து சேர்ந்து சுமந்து சென்றால் அவர் நம் சுமைகளையும் தாங்கிக் கொள்வதால் நம் சுமை எளிதாகும், அவர் சுமை எளிதாகும். 3வது, அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பெருமையும் என்னாலே மட்டும் முடியும் என்ற மனநிலையையும் விட்டுவிட்டு இயேசுவை போல் சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். யூத மரபுப்படி பார்த்தோமே என்றால் அவர்கள் 600க்கு மேற்பட்ட சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கொண்டு மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்கிறார்கள், மன வருத்தத்திற்கு உள்ளாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளினால் எல்லா சுமைகளையும் சிலுவையில் ஏற்றி நம்மிடமிருந்து இறக்கி வைத்து விட்டார். தொடக்கம் முதல் இன்று வரையில் நாம் சுமந்த அத்தனை சுமைகளையும் இயேசு சிலுவையில் சுமந்து சென்றார். அதிலிருந்து மீட்பையும் கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன், ஏனெனில் என் சுமை எளிது, என் நுகம் எளிது என்று சொல்கிறார். ஆண்டவரோடு சென்று செயல்படுவோம். ஆமென்.